வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 8/6/2025 7:25 காலை. இன்றைக்கு துலா ராசி சுவாதி நட்சத்திரம். ராசி பலன் 12 பாவகம் 12 கட்டத்துக்கு ராசி பலன். இன்றைய ராசி பலன் துலா ராசி சுவாதி நட்சத்திரம். அப்போ இந்த திதியோதசி அப்போ அந்த திதி இன்றைக்கு கரணநாதன் பன்றி. அப்போ கரணநாதனுக்கும் வழிபாடு வச்சுக்கலாம், திதிநாதனுக்கும் வழிபாடு பண்ணலாம், நட்சத்திரநாதனுக்கும் வழிபாடு வச்சுக்கலாம். நட்சத்திரநாதன்னா யார்? இப்போ சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு பகவானதோடு. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் பிறந்திருக்கார். அப்போ நீங்கள் இன்றைக்கு துளாராசி சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் லட்சுமி நரசிம்ம பெருமாளை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட கிட்ட வரவே மாட்டாங்க. உங்களை கண்டாலே நடுக்கும், பயம் வரும். லட்சுமி நரசி பெருமாள் அவருடைய ஸ்லோகம் ஒன்று இருக்குங்க. அதை சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எதிரியே இல்லைங்க. துளாராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. நிர்வாகம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எதிரி அதிகமாக இருப்பாங்க. மறைமுகம் எதிரி தான் இருப்பாங்க. நேரடியாக உங்கள்கிட்ட மோத முடியாது. இதுதான் துளாராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். அப்போ ராசிநாதன் சொல்லப்படுது சுக்கிர பகவான் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துக்கு போயிட்டால் மேசத்தில் இருக்கார். அப்போ துலா ராசி துலா லக்கணம். இன்றைக்கு ராசிநாதன் அதாவது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தார். இன்றைக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 7ஆம் இடத்துக்கு வரும்போது சுக்கிர பகவான் நன்மையே கொடுப்பார். பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்போ துளாராசிக்கு நல்லது நடக்கும். லட்சுமி நரசிம்ம பெருமாளை வழிபட வச்சுங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஆண் பெண் அனைவருக்கும் நன்றி, நல்லதே நடக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் போய் உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாய் வாங்கின சாரம் கேது சாரம். அந்த கேது பவனும் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அனைவருக்குமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் கேது சாரம் வாங்கினாலும் அதை கொஞ்சம் இன்றைக்கு நாள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. மற்ற தொழில் சம்மந்தம் நீங்கள் என்னைக்கு அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளை நீங்கள் இன்றைக்கு செய்யுங்க. தொழில் வருமானம் வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடாது. இது விருச்சிக ராசி. தனுசு ராசி நேர்களே, தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல மிதனத்தில் இருக்கார். மிதனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ தனுசு ராசி நேர்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னையே 7.5 முடிஞ்சது. இப்போ எல்லா விஷயத்துலையுமே ஒரு 10-15 வருஷ காலத்திலே அந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி தனுசு ராசி அதிபதி 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அந்த 7 கூடையவனும் புதனும் பார்க்குறாரு. நினச்சது வெற்றி அடையும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகர ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். நீங்கள் மகர ராசிக்காரங்க எதுலேயுமே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது. ஏற்கனவே மகர ராசி அமைதியான வீடு தான், சனி பகவான் வீடு. அமைதியாக இருந்தீங்க, இன்னும் அமைதியாக இருக்குது சொல்கிறீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பயிற்சியாகி ராகு வரணும்னால அதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். அப்போ 8ஆம் இடத்துல கேது இருக்கனால மகர ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். கும்ப ராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். கும்பராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தார். துட்டு வனம் வருமானத்தை தேடி போயிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் வருமானம் எங்கே கட்டலாம், உங்களுக்கு தேவையான பணம் சேரும். லக்கணத்திலே ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். எவ்வியாக இருக்கார். 7ஆம் இடம் மனைவி சார்ந்தவரை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிங்க. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் அடக்கொடுக்கமாக இருந்தால் போதும். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண். மீன ராசி அதிபர்கள். மீன ராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். மீன ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்துக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி. ஆனால் சனி பகவான் 12க்கும் 11 கூட இருக்கிறான். கொஞ்சம் நிதானமாக பேசி ஓகே பண்ணுங்கள். மேச ராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 5க்கு போயிட்டார். 5ஆம் இடத்துக்கு போய் கேதோடு போய் சேர்ந்துருக்கார். அப்போ நீங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு வெற்றி தான். 12 கூடையும் 3ஆம் இடத்துல போயிட்டார். அதே நேரத்துக்கு 9 கூடையும் குருவும் 3ஆம் இடத்துல வெற்றி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். அடுத்து ரிஷவ ராசிக்கு. இந்த ரிஷவ ராசிக்கு ராகுக்கு பயிற்சி. ரிஷவ ராசி அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். சுக்கிர பகவான் ரிஷவராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பணம் வருமானம் வரும். புதன் இருக்கார். பேச்சு திறமை பேச்சாற்றல் வரும். அந்த நீங்கள் படிப்பு திறன்லாம் உங்களுக்கு இன்றைக்கு பேசி முடிக்கலாம். ராசி பலன் ரிஷவ ராசிக்கு ராசி பலன்.
மிதுன ராசிக்கு ராசி பலன். மிதுன ராசிக்கு ராசி பலன் மிதுனத்திலே 7க்கும், அதாவது 7 கூடிய குரு வந்து உட்காந்துருக்கார், 10 கூடிய குரு உட்காந்துருக்கார். வெற்றி வெற்றி வெற்றி. புதன் ஆட்சி பெற்றிருக்கார், அப்போ கண்டிப்பாக வெற்றி. விஷ்ணு பகவான நாராயண கூப்பிடுங்க, வெற்றி அடையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். கடகராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அம்மா சம்மந்தப்பட்டதில் இன்றைக்கும் நீங்கள் எண்ணங்கள் மனநிலையே போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் மாற்றுங்க. மனக்குழப்பம் இருக்குது உங்கள்கிட்ட, குழப்பத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிங்க. கடகராசி நேர்களுக்கு நன்றி, நல்லா நடக்கும். சிம்ம ராசி அதிபதி, இப்போ இது வைகாசி மாதம். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அந்த 10ஆம் இடத்துல உட்காந்து சூரியன் செவ்வாய் சாரம். செவ்வாய் யாருங்க? அந்த செவ்வாய் பகவானும் சூரியன் வீட்டிலேயே போயிருக்கார், கேது இருக்கார். கொஞ்சம் கோவப்படாதீங்க, டென்ஷன் பண்ணாதீங்க, போகிற பக்கம் மரியாதை எதிர்பார்க்காதீங்க. போங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, வாங்க. அதை பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசிக்கு இன்றைக்கு ராசி பலன். கன்னிராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். நினச்சது நிறைவேறும். காலப்புருஷனுக்கு 6ஆம் இருந்தாலும் கடன் கேட்டால் கடன் கிடைக்குங்க. இதுதான் வந்து கன்னிராசி நேர்களுக்கு நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்து துளாராசிக்காரங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன் நான் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் சாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர், அதாவது 95 14 77 10 74க்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ராசி பலன் இல்லாமல் திசை புத்தி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எல்லாத்துக்கும் தெளிவான உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக பலனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.